மசாலா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை குருமா குழம்புன்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். காய் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இந்த 2 காயும் போட போகிறோம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு ஒன்று அரைக்கணும். தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா இதையெல்லாம் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்குவோம். குழம்புக்கு தேவையான மிளகாய், மல்லி, கரம் மசாலா, மஞ்சத்தூள் இந்த 4 தூளும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டு தாளிக்கிறோம். பட்டை வேணால் கூட நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா பட்டை போட்டுக்கலாம். நான் இந்த சோம்பு மட்டும்தான் போட்டு தாளிக்கிறோம். சோம்பு போட்டு கருவேப்பிலை, பூண்டு உரித்து வச்சுருக்க பூண்டு 10 பல் போட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டு உப்பு தேவையான அளவு போட்டு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள், மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தூளும் போட்டு நல்லா வதக்கி, அந்த உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதையும் ஊற்றி நல்லா வதக்கணும். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு மல்லி தழை போட்டு இறக்கிட்டு, இது சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.